ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் தட்டி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோங்க உட்காந்து கிட்டார் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே ஒரு பொண்ணு சுசிங்கிற பொண்ணு உட்காந்து அவனை சேரப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்க்குறா. ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜில் ஆரம்பித்து நான் வந்து ஒரு 10 வருஷமாக உன் பின்னாடி சுற்றி தேவையில்லாமல் என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டணும்னு தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறா. ரூமில் இருக்கா. உடனே ஹீரோ பக்கத்தில் தான் இருக்கான். 2 பேர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல இருக்கு. அதாவது வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்திருந்தா இந்த பில்ஸை போட்டுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பைலட்டாக இருக்கான். அவனுக்கு ஏதோ வேலை வந்துருச்சு போல இருக்கு. அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு. இவ சீனியர் தான், டாக்டராக இருக்கான். அவனை போய் மீட் பண்ணியிருந்திருப்பா. இது தடவை குழந்தைய கலைச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் குழந்தைய பிறக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, இந்த மாத்திரையை போடலாமா வேண்டாமான்ட்டு. ஹீரோ வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டு நான் கிளம்புறேன், டேப்லெட் மட்டும் மறக்காமல் போட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறான். இவளும் சரின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை வாயில் போட்டுட்டா. சரி நாளைக்கு நைட் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். வேறு எதுவுமே கேட்டுக்கல, பேசிக்கல. இவளுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்துது. வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த லைஃப் வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி தோணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேண்டாம், இதுவே கடைசி மீட்டிங்காக இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி இவ சொன்ன உடனே ஹீரோ வந்து எதுவுமே ஆப்போசிட்க்கு பேசலை. சரி ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டான். அப்ஜெக்ஷன் கூட சொல்லவே இல்லை. இவளுக்கு வந்து தோணுது, அதானே அவனுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருந்தா தானே இப்படிலாம் சொல்லுவான். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வாயில் மாத்திரையை வந்து முழுங்கவே இல்லை போல இருக்கு. அப்படி துப்பிடுறா. அங்கேருந்து கிளம்பி அமெரிக்கா போயிட்டா. 5 வருஷம் கழிச்சு தான் திருப்பி ரிட்டர்ன் வரா. வரும்போது குழந்தையோடு தான் வந்துக்கிட்டு இருக்கா. இவளோட ஃப்ரெண்டு தான் அவளை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. இவளோட பேர் ஜூலி. இவ்வளோ வந்து பைலட்டை தான் இருக்கா. ஹீரோயின் இனிமேல் ஏர்போர்ட்டில் தான் வேலை பார்க்க போகிறா. அதை நினச்சி ஜூலி ரொம்ப சந்தோஷப்படுறா. குட்டி பையன்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் சுசியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. இன்னும் இவங்க 2 பேர் திறந்தலையா, இன்னமும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்களாங்கிற மாதிரி தான் சொல்லி யோசிக்கிறா. இவன் இவளை பார்த்தோன்னே செம்மையாக ஷாக் ஆகுறான். உடனே சுசி இறக்கி விட்டுட்டான். சுசியும் கொஞ்சம் வந்து நடந்து முன்னாடி வந்துட்டு, ஏ வண்டியா, 5 வருஷமாக ஆளையே காணோம், எங்கே போயிருந்தா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இது உன்னோட குழந்தையான்னு கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது 5 வயசு ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த குட்டி பையன் கேட்குறான், அம்மா இந்த ஆண்டி யார், உன்னோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கும்போது இவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஒன்றும் இல்லை, காலை லைட்டாக அடிபட்டுருச்சு, நான் நடந்து வரேன்னு தான் சொன்னேன். ஆனால் ஹீரோ தான் பரவாயில்ல நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அம்மா உன்னோட ஹஸ்பண்ட் வரலையாங்கிற மாதிரி சொல்லி சுசி கேட்கும்போது இல்லை எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே தான் வேலை பார்க்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சரி நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுசியா அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு தனியாக இருந்து குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், அந்த கார்டு வச்சுக்கோ, ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். இந்த குட்டி பையன் பார்க்குறான், யாருடா இதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஹீரோ எங்கேயோ பார்த்துருப்பான் போல இருக்கு. அதனால கன்ஃபியூஷனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே வந்து அங்கேருந்து சுசியை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டான். ஜூலி கடுப்பாகுது. என்ன நினச்சிட்டு இருக்காங்க என் மனசில், என்னமோ பெரிய பணக்காரங்கன்னா ஓவராக சீன் போடுவாங்களாம்மா, என்னமோ காசு கொடுத்துட்டு போகிறான், எதுக்கடி நீ காடை வாங்கலன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. சரி சரி சண்டை வேண்டாம், வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்தி ஜூலியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அமெரிக்காவிலேருந்து இங்கே சைனாக்கு வந்தது அவனுக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது. ஹீரோயினோட அப்பா வீட்டில் தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்க அப்பா கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சுத்தமாக வந்து இந்த மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு வந்து பிடிக்கவே இல்லை. ஹீரோயினுக்கும் இங்கே இருக்கிறது வந்து சரின்னு தோணலை. சரி வீட்டை விட்டு போயிடலாம் தான் யோசிக்கிறேன். குட்டி பையன் சொல்கிறான், அம்மா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோனோ, நான் தெரியாதனமும் உடம்பு சரியில்லாமல் ஆக்கிக்கிட்டேம்மா, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டோமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குழந்தை வாங்கிட்டான். உடனே ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கா. அந்த இடத்துக்கு வந்து இவளோட சீனியர் தான் எப்பயும் டாக்டராக இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் வந்து மீட் பண்ணி அவன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக குழந்தைக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கு, அவனுக்கு போன் மேரோ வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும், குட்டி பையனோட அப்பாவோட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கேட்டு பார்க்க முடியுமாங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும், நீ டோனர் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த சீனியர். ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, கால் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஒரு கடத்தில் தோணுது, சரி கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறா. அட்டென்ட் பண்ணவன் அடுத்தது எந்த வார்த்தையுமே பேசலை. நீ தான் தெரியும், சீக்கிரமே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியலை. இப்போ என்ன பண்ண போகிறானோ தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அவன் கிஸ் பண்ணலான்ட்டு
பக்கத்தில் வரும்போது இவ ஸ்டாப் பண்ணிட்டீங்க பாருங்க, நான் வந்து இங்கேருந்து போகும்போது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். என் கூட கூட்டிகிட்டு வந்த பையனும் உங்களோட பையன்தான். அவனுக்கு வந்து இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு வேறு வழியே தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு எனக்காக டோனராக இருக்க முடியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லும்போது இவனுக்கு ஷாக்கிங் தாங்க முடியல. இவன் எதுக்கு போனானே அவனுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. இதில் உன்னோட குழந்தை தான் இது, குழந்தைக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொன்னோடனே இவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். இங்கே பாரு, நீ நினச்ச ஒன்றெல்லாம் என்னால் எல்லாமே பண்ணிட முடியாது, எதுவாக இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு குழந்தை பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கா, மனசே கேட்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருக்கா அந்த இடத்துல. இந்த பக்கம் ஹீரோ வேலைக்கு வந்திருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து மச்சான் எத்தனை நாள் தான் மச்சான் நீ சுசியை டேட் மட்டும் பண்ணிட்டு இருப்ப, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, பேசாமல் நீ ஏன் ப்ரொப்போஸ் பண்ணிடக்கூடாது, நீ எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் சுசியை வர சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ வந்து எதுவுமே யோசிக்கல, அவளை பற்றி யோசிக்காமல் ஹீரோயினை பற்றி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்குறான். இந்த ஆளை தான் வந்து டோனருக்காக ஹீரோயின் கேட்டிருக்கா போல இருக்கு. இவரோட பேர் இல்லை, இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா காசை கூட கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் இல்லை, நீ என்னை வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டா போதுங்கிற மாதிரி சொல்லி ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ஃப்ரெண்டு வேறு, இப்போ உங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு, நீ சூசிக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியே தீர்ணுங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்கல, ஹீரோ அங்கேருந்து எழுந்து போயிட்டான். உடனே இந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி சுசிக்கிட்ட சொல்கிறான், நீ ரெடியாயிரு, சீக்கிரமாகவே நீ ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஆள் வேறு சும்மான்னு இல்லாமல் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். எட்டி ஒரு உதச்சி அவனை கீழே தள்ளி விட்டுட்டு யார் மேலே கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிடுறான். அப்படியே அந்த இடத்துல இருந்து அந்த ஆள் எழுந்து ஓட்டான். உடனே ஹீரோயின் கேட்குறா, இங்கே பாருங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி ஒருத்தவனை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியலையான்னு கேட்கும்போது, ஆமாம் என்னோட குழந்தைக்கு இப்போ வந்து போன் மேரோ தேவை, அதுக்காக என்னால் என்ன பண்ண முடியும், யாராக இருந்தாலும் டோனராக இருந்தால் அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் செஞ்சு எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்ற தான் நான் பார்ப்பேன், நீங்கள் தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியாங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அப்படி இல்லை, என் குழந்தை சாக கிடக்கிறான், அவனை நான் பார்த்துக்கணும், அவன் எனக்கு வேணும், அவன் மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிறதுன்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினோடனே ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். சீனியர் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இப்போ ரிசல்ட் சொல்ல முடியாது, மேட்சிங் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக் ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு, அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும், அது வரைக்கும் பையனை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி சீனியர் அங்கேருந்து போயிட்டான். சரின்ட்டு இவங்க 2 பேரும் குழந்தைய பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவன் வேறு ரொம்ப பயந்துக்கிட்டே படுத்திருக்கான். சும்மாலாம் இவங்களால் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, அது பண்ணணும்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிருக்கணும், அது வந்து ரூல்ஸு. அதனால ஹீரோயின் என்ன கேட்குறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்ட்டு கேட்கும்போது ஹீரோவும் எதுவும் நோன்னு சொல்லலை. சரி குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் தானே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டரும் பண்ணிட்டான். ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்குமோ, இவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் சொன்னாங்க, இங்கே பாரு என்ன இப்போ உனக்கு பிரச்சனை தான், சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுல, ரிசல்ட் வரட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க நீங்களும் சுசியும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கு நடுவில் எப்பயும் இடைஞ்சலாக வரவே மாட்டேன், என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அவனை கூட்டி நான் திரும்பி ரிட்டர்ன் போயிடுறேன், நீனும் சுசியும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம், எப்போ வேணுமோ சொல்லுங்கள் நான் டிவோர்ஸ் கொடுத்துறேங்கிற மாதிரி சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு பேசாத, கிளம்பு வீட்டுக்கு, டைம் ஆயிடுச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ என்ன சொல்ல வரான் இவன், டிவோர்ஸ் வேணுங்கிறானா வேணாங்கிறானா, ஏதோ ஒன்று நம்ம போய் பிள்ளைய பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜூலிக்கிட்டேருந்து கால் வருது, சீக்கிரமாக இங்கே ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவள் ஏர்போர்ட் தான் வந்திருக்கா. அங்கே பார்த்தா எல்லோரும் லைனாக நின்று நம்ம சுசிக்காக தான் பர்த்டே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுசி வேறு அவ்வளோதான், நான் தான் இங்கே பிரின்சஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக ஜூலி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து, வா ஏதோ நடக்குது பார்ப்போம், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதாவது நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள் சீக்கிரமாக சார் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க, நீங்கள் வந்து மேடம் ஆனதுக்கப்புறமா எங்கெல்லாம் மறந்துடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதெல்லாம் பின்னாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் எதுவும் வெளில காமிச்சிக்கல. அப்போ ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்து, என்னப்பா பார்க்குற, நான் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன், உனக்கு தான் டைம் இல்லைல்ல, உனக்கு பதிலாக எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன், இப்போ போய் ப்ரப்போஸ் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, பின்னாடி ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கா, அவளை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணவே இல்லை. உனி சுசி ஓடி வந்து, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா உங்கள் பிஸி டைமில், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு வர பின்னாடியிலேருந்து, இங்கே பாருடா ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வந்து கைத்தட்டி எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரியே சுற்றி இருக்க எல்லாரும் பண்ணோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அந்த இடத்துல நிற்கவே பிடிக்கல. அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது ஹீரோவும் நோட் பண்ணுறான். அவனுக்கும் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா
ஹீரோயினோட டாக் வந்து காணாமல் போயிருந்திருக்கும். ஹீரோயின் அந்த நாயை தேடிக்கிட்டு வந்திருப்பா. ஆக்சுவலாக இவங்க ஸ்கூல் காலேஜில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து பெருசாக பேசினதே கிடையாது. இவ அந்த டாகை தேடி வரும்போது ஒருத்தவங்க வந்து அவள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஹீரோ தான் அந்த இடத்துல வந்து அவளை சேவ் பண்ணியிருந்திருப்பான். இவளுக்கு ஹீரோ மேலே அவ்வளோ லவ் இருக்கு. ஆனால் ஹீரோக்கு லவ்லாம் கிடையாது. அவளை பார்த்தோன்னே என்னன்னு தெரில, அவளை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அப்படியே 2 பேர் பேசிட்டே உட்காந்துருப்பாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பா, என் நாய் கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம இங்கேருந்து போகலாம், ஏன்னா என் நாய் இந்த இடத்துக்கு தான் கரெக்டாக வருங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதனால ஹீரோவும் சரி நான் உனக்கு வந்து துணைக்கு இங்கே இருக்குங்கிற மாதிரி சொல்லி உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான். அப்படியே 2 பேர் பேச பேச அவங்களே அறியாமல் ஒருத்தவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அன்னையிலேருந்து தான் இவங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. லவ்லாம் கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்திருப்பாங்க. லிவிங் டுகெதர் மாதிரி. ஆனால் லவ் மட்டும் கிடையாது. ஹீரோயின் இப்போ யோசிக்கிறா, அது எல்லாமே வந்து கனவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே வந்து பாக்ஸை திறக்கிறான். இவளுக்கு உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்கு. அவளுக்கு ரிங் கொடுக்க போகிறானாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. ஆக்சுவலாக வந்து ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பிரேஸ்லெட் கொடுத்தா அது வந்து ஜஸ்ட் பர்த்டே கிஃப்ட் தானே. அதனால அவளுக்கு கோவம் வந்துடுது இந்த பக்கம். ஏன்னா ஹீரோ மைண்ட் ஃபுல்லாக ஹீரோயினோட ஞாபகமாக இருக்க. அவன் எப்படி ரிங்கை வாங்கிட்டு வந்து கொடுப்பான், அதனால தான் பிரேஸ்லெட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே சுசி வந்து அதை தட்டி விட்டுட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இத்தனை நாளாக நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா பிரேஸ்லெட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பின்னாடியே போயிட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கு இப்போ கோவப்பட்டுட்டு இருக்கேங்க போது, இங்கே பாருங்கள், நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தோணலாம். ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி உங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு, கொஞ்சம் அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதனால என்ன இப்போது, அதான் வந்து பாஸ்ட்னு சொல்லிட்டேன்ல, அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், நீங்கள் ஏன் அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னவன் அவனை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க பாரு, இது கரெக்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பின்னாடியிலேருந்து வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொருத்தி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு அவளுக்கு சுத்தமாக அவளால் முடியவே இல்லை. இந்த பக்கம் சுசி என்ன சொல்கிறா, இங்கே பாரு, நீ ஹீரோயின் கூட 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தா, உனக்கு தான் அவன் மேலே லவ் இல்லை, நான் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் இப்போ நீ ஹீரோயின் நினச்சிட்டு தேவையில்லாமல் என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் மேலே உனக்கு லவ் இருக்கா என்ன சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு கிளம்பு, எதாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் கேட்குற மாதிரி தெரியல, உண்மையை சொல்லு, உனக்கு அவளை பிடிக்காது தானே, இப்போ நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பின்னாடியிலேருந்து கேட்குறா. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்ட்டு இவ வரைக்கும் ஹீரோ சொல்லி வச்சிருக்கானான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து சுசி வேறு மாற்றி திருப்பி ஹீரோயினை டவுன் பண்ணுற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவ எவ்வளோ பேசினாலும் ஹீரோ வந்து திருப்பி பேசவே மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுதான் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜூலி வந்துட்டா. ஓ, தனியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஷோவை, என்ன நடக்குது இப்போ, ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணுறானா என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமான்னு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சு நின்றுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஹீரோயின் இருக்கான்னு தோணுது, அதனால தான் இவங்க 2 பேர் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்ட்டு ஜூலி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து கால் வருது. டாக்டர் நம்பர்லேருந்து வந்தால் பரவாயில்ல, இது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஹாஸ்பிட்டல்னு போட்டு வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் யோசிக்கிறா, ஒரு வேளை ஏதாவது ஆயிருக்குமா குழந்தைக்குன்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி மொபைல் சவுண்ட் கேட்டோடனே அந்த இடத்துக்கு சுசி வந்து மொபைலை பிடிங்கிட்டு, என்ன பின்னாடிலேருந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசுலன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடுறா. உடனே ஜூலி வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கா. இங்கே பாரு, சும்மா இந்த பக்கம் வந்தால் உங்களை பார்க்க வந்ததா அர்த்தமா, கொடுவா மொபைலில், இப்போ தேவையில்லாமல் அவள் மேலே நீ கை வச்சிட்ட, நான் போலீஸ்க்கு கால் பண்ணி உனக்கு போட்டு கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. அவளை இல்லை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நாங்கள் பண்ணது தப்பு தான், நான் உங்ககிட்ட சாரி சொல்லிடுறேன், தயவு செஞ்சு ஃபோனை கொடுத்துருங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்ன நடிக்கிறியா, நீ கேட்டேன்னா கொடுத்துணுமான்னு சொல்லி கேட்கும்போது இவெல்லாம் டீல் டவுனே பண்ணிட்டா, தயவு செஞ்சு கொடுங்க, நான் கால் பண்ணி கேட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சுசி கேட்குற மாதிரி தெரியல. இப்போ எல்லாமே இவ்வளோ தான், இதில் ஃபோன் வேறு ஒன்று ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறா. அதில் வந்து ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. யார் கால் பண்ணாலும் தெரில ஹீரோயினுக்கு. இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி தோணிட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஏதாவது டாக்ஸி கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்று கூட கிடைக்கவே மாட்டேங்குது, நிறுத்தவே மாட்டுறானுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பயந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவ கையை பிடிச்சி கூப்பிட்றான். இங்கே பாருங்க, எந்த டைமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் போய் என் பையனை பார்க்கணும், என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே ஷோல்டரில் தூக்கி போட்டுக்கிட்டு அசால்ட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கான். இது பார்க்குற சுசிக்கு தான் வயிற்றுச்சலாக இருக்கடி, உனக்கு ஒன்று பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் சபதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பாட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரி நேரத்தில் நானும் தப்பாலாம் யோசிக்க மாட்டேன், அவன் பையன் மட்டும் கிடையாது என்னோட பையனும் தான், வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு
போயிட்டு இருக்கான். இவன் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஹீரோயினுக்கு கொஞ்சமாவது உயிர் வருது. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு விஷயம் பயப்படாத, நம்ம பையனுக்கு எதுவுமே ஆகாது, நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அவன் நார்மலாக தான் இருக்கான் போல இருக்கு. அவன் அழுதுட்டு இருந்திருப்பான் போல ஹீரோயினை கேட்டு. அதனால இந்த சீனியர் தான் கால் பண்ணியிருப்பான் போல. ஹீரோயின் தான் பயந்துட்டா. ஏன்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்லேருந்து கால் வந்ததுனால ஏதோ ஆயிருக்குமோன்னு பயந்துருப்பா. சீனியர் வந்து ஹீரோயினுக்காக கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அது கூட வந்து கொடுத்துட்டு, என்னாச்சு எதுக்கு இப்படி பார்த்துட்டு ஓடி வந்திருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இங்கே பாருங்கள், உங்கள் நம்பர்லேருந்து கால் பண்ணியிருந்தா அவன் நார்மலாக தான் இருந்திருப்பா. ஒரு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணாமல் விட்டுட்டு போகிறீங்களே, பயப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் நம்பர்லேருந்து கால் பண்ணேன், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அம்மா நீங்கள் யார், தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் எனக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் பேசிக்கிட்டு இருக்கீங்கும் போது, நான் யாரா, நான் யாருன்னு இப்போ உனக்கு ப்ரூவ் பண்ணுமாங்கிற மாதிரி கேட்கும்போது, இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதை பார்த்துட்டு குட்டி பையன் மாதிரி எதுக்கு அங்கிள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து இந்த சீனியர் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் ஃபேமிலி மெம்பர் மட்டும் தான் இங்கே இருக்கணும், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சு, நான் யாருன்னு கேட்டிங்களா, நான் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டு, அஃபிஷியல் ஹஸ்பண்டு, குட்டி பையனோட அப்பா, புரியுதாங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த சீனியரால் இதை நம்பவே முடியல. ஏன்னா இவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு, அவளை ப்ரப்போஸ் பண்ணி இப்படியே கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சிருப்பான். ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் இவர் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொன்னோன்னே அவனால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. கட்டி வச்சிருந்த காதல் கோட்டையெல்லாம் இப்படி இடித்து தரமட்டமாக்கிட்டீங்களேடான்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். குட்டி பையனும் அப்பா வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் போயிட்டு, ஆமாண்டா நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த குட்டி பையனை சொல்கிறான், எனக்கு முன்னாடியே தெரியும், அம்மா டெய்லி உங்கள் ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து நான் கேட்டது இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்பா நம்ம எல்லோரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா, எனக்கு ஹாஸ்பிட்டலே இருக்க பிடிக்கலன்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறா, அப்பா வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பார்ப்பா, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்புறமா பார்த்துக்கலாங்கும் போது ஹீரோ வந்து கேட்குற மாதிரி தெரில. என் பையன் முறையாக ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டிருக்கான், அம்யூஸ்மெண்ட் பார்க் தானே நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா செல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த ஜெயிண்ட் வீல் இருக்குல்ல அதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹைட்டாக பயம் போல் இருக்குது. அப்படியே 3 பேர் ஜெயிண்ட் வீலில் போகும்போது ஹீரோயின் என்ன கேட்டுட்ருக்காங்க, எனக்கு புரியவே இல்லை. சீனியரே திடீர்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டாருங்கிற மாதிரி கேட்கும்போது, அவருக்கு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, அவர் என்னோட காலேஜ் சீனியரு, நாங்கள் நிறைய தடவை மீட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு ஒன்றுமே புரியலையா, அவருக்கு ஒரு மேலே லவ் இருக்கு, அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே அந்த ஜெலஸில் ஃபீல் ஆகிட்டு அவர் அங்கேருந்து சோகமாக போயிட்டார், ஏன்னா அவரோட காதல் கலைஞ்சு போச்சுல்ல, அதனால தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியாங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்கிங்காக கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்கும்போது குட்டி பையன் சொல்கிறான், ஏன்னா அப்பாவுக்கு வந்து சீனியர் உங்களை லவ் பண்ணுறது பிடிக்கல, அதனால ஜெலஸில் தான் அப்பாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி குட்டி பையன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சரின்ட்டு டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறா. 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது குட்டி பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அம்மா ஒரு பைட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் எடுத்துக்கிறா. உடனே என்ன பண்ணுறான், ஹீரோ கிட்ட காமிச்சு, அப்பா நீங்கள் ஒரு பைட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, வேணாண்டா அப்பாக்கெலாம் பிடிக்காதுறான்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் இல்லைடா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உடனே குட்டி பையன் சொல்கிறான், சரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நான் போய் அந்த பக்கமாக உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த பக்கமாக விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கேட்குறா, இங்கே பாருங்க தேவையில்லாமல் நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும்னு கேட்கும்போது இவன் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டான். உனக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புங்கும் போது, நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, நீ தான் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்னால் இப்படிலாம் ஜலசோடலாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ குட்டி பையன் அந்த பக்கம் உட்காந்துருப்பான்ல, பின்னாடி நிறைய பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுற மாதிரி வருது. ஹீரோ கரெக்டாக போயிட்டு குட்டி பையனை காப்பாற்றிட்டான். ஆனால் அந்த பாக்ஸ் 2 வந்து ஹீரோட முதுகுலே விழுந்துருச்சு. அது வேறு இரும்பு பாக்ஸாக செம்மையாக அடிபட்டுச்சு ஹீரோக்கு. சரின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே குட்டி பையன் கேட்குறான், அப்பா நீங்கள் ஏன் எங்கள் கூட இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் போயிட்டு தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி விடுப்பா அப்பா இதுக்கப்புறம் நம்ம கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஐயோ சாரி நான் தெரியாமல் சொன்னேன்னு சொல்லி சைகையில் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து சரி ஓகே நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே ஹாப்பி நம்ம 3 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோன்ட்டு குட்டி பையன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா, சரி வாங்க நான் உங்களுக்கு மெடிசன் போட்டு விடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஏன்னா என்னாலையும் குட்டி பையனாலையும் தான் நீங்களும் நம்ம சூசியும் ஒன்றா இருக்க முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு நாங்கள் தானே காரணன்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டே தான் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. அவனோட காயத்தை பார்க்கும்போது வேறு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அழுதுகிட்டே தான் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவள் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டோன்னே ஹீரோ கேட்குறான், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசுலன்னு கேட்கும்போது, இல்லைங்க சாரிங்க உண்மையாலுமே
எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் மட்டும் முடிஞ்சிட்டா போதும். ஒரு வேளை வந்து உங்களோடது மேட்ச் ஆகலைன்னா கூட நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்லை மேட்ச் ஆகி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காண்டாக்டே பண்ண மாட்டேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கேட்குறான், அப்போ நான் உனக்கு ஒரு டூல் தானே, உனக்கு தேவைன்னா நீ வந்து எல்லாமே பண்ணுவ, உனக்கு தேவையில்லைன்னா தூக்கி விட்டு போட்டு போயிடுவ. இப்படி தான் நீ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, ஆனால் அது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. திருப்பி வந்து நீ கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்ட, இப்போ திருப்பி ரிட்டன் வந்திருக்கா, திருப்பி என்னை மீட் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறமா வந்து எனக்கு போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கா, இப்போ திருப்பி என்னை விட்டுட்டு நீ போயிடுவா. இதே ரிப்பீட் மோடில் பண்ணிட்டு இருப்பலன்னு கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு நான் செக் பண்ணும்போது டாக்டர் சொன்னார், குழந்தைய கலைச்சிட்டா உனக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டு. எனக்கு இந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு மனசு இல்லை, நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை, அதனால தான் நான் போயிட்டுங்கும் போது நான் அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தேனா இல்லையாங்கிறத நீ எப்படி டிசைட் பண்ணலான்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஷேடோவில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியும், அதனால தாங்கிற மாதிரி சொல்லி இவளே பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கோவமாக வருது, எதுவும் பேசலை. வெளியில் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கா, அதனால அப்படியே டைவர்ட் ஆகிட்டு வெளியில் பனி பெய்யுது, வெளில போகலாமான்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியில் வந்து உட்காந்து அந்த பனியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனிவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்னோமேன் செய்யலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே வந்து ரொமான்டிக்காக பேசலான்ட்டு வரும்போது அதுக்குள்ளே சுசிக்கிட்டேருந்து கால் வருது, ஒரு எமர்ஜென்சி அவசரமாக வாங்கன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு புரியுது இவன் போய் தான் தீருவான்ட்டு, அதனால என்ன சொல்கிறா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன், 2 பேரும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இருந்து கிளம்பி போறா. அங்க போய் பார்த்தா இந்த சுசி இருக்கால, அவளுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை போல இருக்கு, நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், என்ன விஷயம், கால் பண்ண, எது எமர்ஜென்சின்னு சொன்னாங்க போது இவ பின்னாடிலேருந்து வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாருங்க இப்போ என்ன உங்களுக்கு, நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் அவளை வந்து விட்டுருங்க, நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே தரேன், அவள் என்ன கொடுக்குறாளோ எல்லாத்தையும் நான் தரேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாமேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்குறான், இதுவே எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இந்த டைலாக் உன் வாயிலேருந்து வந்திருக்காதுல்ல, ஏன்னா உனக்கு எங்கள் அண்ணன் அப்போ பிடிச்சிருந்தது, இப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிற, அப்படி தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஃபோன் வந்துடுது, நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சண்டைக்கு வந்துடுறா. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, இங்கே பாருங்கள் உங்கள் உயிரை அன்றைக்கி நான் தான் காப்பாற்றினேன், நாளைக்கு உங்கள் உயிரை காப்பாற்றலன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் இப்படி உயிரோட நின்றுட்டு இருக்க மாட்டீங்க என் முன்னாடி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரில, அங்கேருந்து போயிட்டான். ஆனால் இவங்க பேசின எல்லாமே அங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து வில்லத்தனமாக இந்த சூசி பார்த்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோ ரிட்டன் வந்து பார்க்குறான், அங்கே ஸ்னோமேன் ஃபுல்லாக ரெடி ஆகியிருக்கு. ஹீரோயின் முடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா போல இருக்கு. கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அந்த டைமில் பார்த்து இவனுக்கு கால் வருது, ஏதோ ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் எமர்ஜென்சியாக எடுக்கணுமாம்மா, அதனால கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே இந்த பக்கம் ஏர்போர்ட்டில் காட்டுறாங்க, எமர்ஜென்சி கால் வந்திருக்கும். ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கி வெதர் சரியில்லை போல இருக்கு, ஃப்ளைட்டால் லேண்ட் ஆகவே முடியலை. அதில் வந்து ஒரு பேசஞ்சர் மாட்டி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல இருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஜூலி. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ அந்த ஃப்ளைட்டை ஓடிட்டு போனான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஷாக் ஆகிடுது, தலைலாம் கிரிகிருன்னு சுற்றி விழ போகிறா. கரெக்டாக ஜூலி பிடிச்சிட்டா. அம்மா என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட கிராண்ட்மா வராங்க. ஏன்னா இந்த ஏர்லைனுக்கு சொந்தக்காரங்களே அவங்க தான் போல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணலாம் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க யாருமே கேட்குற மாதிரியே தெரியல. அவங்ககிட்டே சண்டைக்கு போயிடுறாங்க. அந்த ஆள் வேறு சும்மானு இல்லாமல் கத்தி எடுத்து கிராண்ட்மாவோட கழுத்துலேயே வச்சுட்டான். ஹீரோயின் வந்து பின்னாடிலேருந்து போயிட்டு எப்படியாவது அந்த கத்தியை தள்ளி விட்டலான்னு பார்க்கும்போது அந்த கத்தியை தள்ளி விட்டுட்டா. ஆனால் அவன் கரெக்டாக கத்தியை தூக்கிட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு கடத்தில் வந்து பிடிச்சிட்டா கத்தியை, இன்னும் கொஞ்சம் விட்டால் குத்திருந்துருப்பான். அதுக்குள்ளே வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அங்கேருந்து ஹீரோ ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து தடுக்கலான்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி வந்து அவனை அடித்து தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டான். இவனோட பேர் ஷெங்க என்ன சொல்கிறான், ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ஒய்ஃபை பார்த்து, எப்படி இருக்க ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்துட்டு. அப்போ இந்த ஆளோட அந்த பேசஞ்சர் ஒய்ஃப் வந்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க என்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து லேண்ட் பண்ணி விட்டுருக்காங்க, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை கூட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் சூசி அப்படியே ஓடி வந்து ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டாங்க போது கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஆமாண்டா சுசி ரொம்ப பயந்துட்டா, சாப்பிட கூட இல்லை தெரியுமா, லேண்ட் ஆகுற வரைக்கும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஏன்டா இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்காமல் குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னவங்க அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து, ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ இந்த ஏர்லைனில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, என்னோட பேரன் தான்மா இவன் பைலட்டாக இருக்கான், இந்த ஏர்லைனுக்கே சொந்தக்காரன் வந்தான், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு அவன் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவளை பார்த்து கூப்பிடுறான் அவள் பேர் சொல்லி. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கும்போது ஹீரோ அங்கேருந்து வந்து ஹீரோயின் ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டு உடனே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான், நாங்கள் வந்து 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் ஆனதை பற்றி தான் சொல்லலான்ட்டு வரான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, இல்லை நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா என்ன நடந்திருக்குன்னா, முதல் நாள் வந்து
இந்த சுசி வந்து மீட் பண்ணியிருப்பா. இவ தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாள் ஹீரோ அங்கே போனதை, இவ பின்னாடிலேருந்து அவனை ஹக் பண்ணதா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாள். அதெல்லாம் காமிச்சு இங்கே பாரு நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் எங்கள் லைஃப்குள்ளே வராதா, தயவு செஞ்சு எங்கள் லைஃப்பை விட்டு போயிருங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியாம்மா, சரி சரி, நாங்கள் எல்லாரும் டின்னருக்கு போகிறோம், நீனும் வாம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம், என் உயிரே காப்பாற்றிருக்க, ஒரு ட்ரீட் மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து ஹீரோயின் கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை நான் வரலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவள் கையை பிடிக்கலான்ட்டு போகிறான் பக்கத்தில். அப்போ கரெக்டாக இந்த ஷெங்கு இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயின் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ஓகே தான், நான் வரேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பாட்டிமா பார்க்குறாங்க, யாருடா இவன்ட்டு, நான் தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டு, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், ஹஸ்பண்டுன்னு சொல்லாதீங்க, எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லுங்கள், ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு தானேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஷெங் என்ன சொல்கிறான், இல்லை எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டுனது உண்மை தான், ஆனால் இப்போ வந்து நான் என் ஒய்ஃபை திருப்பி கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், கண்டிப்பாக இங்கேருந்து ரிட்டன் போகும்போது அவளை கூட்டிகிட்டு தான் போவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஷெங்கு. சரின்ட்டு எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அங்கே பொண்ணு பாட்டி ஹீரோயின் ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறாங்க. சாப்பிடுமா, என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு, ஹெல்த்தை பார்த்துக்கோமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா இந்த ஷெங்கு வேறு ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப அக்கறையாக பார்த்துட்டு இருக்கானா. அதை பார்த்துன்னு கடுப்பாட்டி ஹீரோ அங்கேருந்து எழுந்து போயிட்டான். உடனே ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. அப்போ பார்த்தா ஹீரோ பின்னாடிலேருந்து வந்து அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவனை பிடிச்சி பைட் பண்ணி விட்டுடுறா. இவன் கேட்குறான், நீ என்ன நாயாடி, எதுக்கு நீ எனக்கு கடிச்சன்னு கேட்கும் போது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ என்னோட ஒய்ஃபை கிஸ் பண்ணுறது கூட எனக்கு உரிமை கிடையாதா. இங்கே பாரு, அவன் யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் நான் கேட்க மாட்டேன், ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இதுக்கு பேர் ஜலசியா என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, என்னால் உன்னை யார் பக்கத்துலேயும் வச்சு பார்க்கவே முடியாது, அது மட்டும் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொன்னவன் என் ஒய்ஃபை இப்போ நான் கிஸ் பண்ணணும், எனக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அப்படி சைலண்ட்டாக இருக்கா. உடனே போயிட்டு இவனும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவள் தடுக்கவே இல்லை, ஜலசியில் இருக்காங்கிறது இவளுக்கு நல்லாவே புரியுது. அப்படியே கிஸ் பண்ணவங்க பாரு, இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே கூடாது, நான் அவன் கூட ஒன்றா பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே வந்த உடனே பாட்டிமா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, என்ன உதட்டில் காயமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு பூனை வந்து கடிச்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பூனையா, இந்த ஹோட்டலில் பூனை இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கிராண்ட். சுசிக்கு புரிஞ்சிருச்சு இவங்க 2 பேர் தான் கிஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உடனே சுசி என்ன சொல்கிறா, ஆமாம் ஆமாம், சில பூனைங்க இருக்குது, எச்சத்தனமான பூனைங்க, ஏதாவது ஒரு பையன் அழகாக இருந்துட்டா போதும், அதுங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் யோசிக்காதுங்க, உடனே அந்த பூனைங்களாம் வந்து அந்த பையனை தான் பார்க்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இந்த ஷெங் என்ன சொல்கிறான், ஆமாம் அந்த பூனைங்கள்லாம் ரொம்ப பாவமான பூனைங்க, ரொம்ப மழையில் குழந்தையோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பூனைங்க, அதை ஒரு ஆள் பார்த்து அதுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதை பத்திரமா வச்சு பார்த்துக்கிட்டானா அந்த ஆளுக்கும் தெரியல அந்த பூனையோட மதிப்பு என்னன்ட்டு, இப்போ தான் அவனுக்கு தெரிய வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோ யோசிக்கிறான், மாலையிலே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஹே, சரியாக நோட் பண்ணல பண்ண உன்ன, நீ தானே அந்த அதான் அந்த டைக்குனோட பையன் சிஇஓங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷெங்கும் சொல்கிறான். உனக்கு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் இவ்வளோ தான் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு சுசிக்கிட்ட கேட்குறாங்க. நீ தான் வந்து ஹீரோட அண்ணன் கூட அத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கே, உனக்கு தெரியாத இவருங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை பாட்டி, அது வந்து பாஸ்டில் நடந்தது, எனக்கு ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கிட்ட பாட்டிமா என்ன சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா இவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில் ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவனை காப்பாற்றினது நம்ம சுசி தான், சுசி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் என் பேரை எனக்கு உயிரோடய இருந்திருக்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, ஆக்சுவலாக அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஹீரோ காருக்குள்ளே இருந்திருப்பான். சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் அந்த காருக்குள்ளே இந்த பையன் இருந்தான்னா கார் வெடிச்சு சதுரிடும், அவனை யாராவது காப்பாற்றணும், ஆனால் நம்ம காப்பாற்ற போனால் நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க. ஹீரோயின் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருந்திருப்பா, ஆனால் ஒரு கடத்தில் இவளுக்கும் மனசு கேட்கல, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவை காப்பாற்றி இப்படி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்போ வந்து கார் வெடிச்சு சதுனதில் இவளுக்கும் லைட்டாக அடிபட்டு இருந்திருக்கும், இவளும் அந்த இடத்துலையே வாங்கி விழுந்துடுறா. ஆக்சுவலாக சின்ன வயசில் ஒரு தடவை ஹீரோயின் மீட் பண்ணியிருந்திருப்பா, அப்போ இந்த பெண்டன்ட் அவன் கொடுத்துருந்துருப்பான், அது கழுத்துலேயே தான் போட்டுட்டு இருந்திருப்பா. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் அந்த பெண்டன்ட்டை விட்டா போல இருக்கு, மிஸ் பண்ணியிருந்திருப்பா. இந்த பக்கம் இப்போ தான் சுசி வரா, இவங்க 2 பேரும் ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இவள் லேட்டாக தான் அந்த எடுத்து வந்திருப்பா. ஆக்சுவலாக ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருந்திருப்பா அந்த ஸ்கூல் படிக்கும் போது, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அவள் கழுத்தில் எப்பவுமே இந்த பெண்டன்ட் போட்டுருந்ததை சுசி பார்த்துருப்பா, என்ன அவளோடது கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கையில் வச்சுட்டு சரி போய் அவளை போய் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கும் போது பாட்டி கேட்குறாங்க, கீப்பாரம்மா இன்னைக்கு என் உயிரை காப்பாற்றிருக்க நீனு, உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இந்த சுசி வேற எங்கே ஹீரோயின் உண்மையை சொல்லிடுவாளோன்ட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து சொல்ல எவ்வளோ காசு வேணாலும் கேளு, கிராண்ட்மா உனக்காக தருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சுசியோட கழுத்தில் இருக்க பெண்டனை பார்த்துட்டா ஹீரோயின், இங்கே பாரு இது என்னோடது, திருப்பி என்கிட்ட ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லும் போது இல்லை இது என்னது தான் சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை
போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா இது எங்கள் குடும்பத்தோட பெண்டன்ட்டு. ஆக்சுவலாக இது ஹீரோ கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து அவனுக்காக கொடுத்தது. அது சின்ன வயசில் அவனை காணாமல் போனப்போ அவன் ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்தான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, சுசி தான் அவனை காப்பாற்றினாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா என்ன நடந்திருக்குன்னா, இவன் வந்து சின்ன பிள்ளையில் விளையாண்டுட்டு இருந்திருப்பா. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஹீரோ வந்து பயந்து உட்காந்துருப்பான். 2 கடத்தல்காரனுங்க அவனை கடத்திட்டு வந்திருப்பான் போல இருக்கு. யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவனை பார்த்துருப்பா. உடனே அவன்கிட்ட போயிட்டு இங்கே பாரு இங்கே இருந்தினா அவங்க உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க, என் கூட நான் உன்னை காப்பாற்றுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பா. அப்போ கடத்தல்காரங்களும் பின்னாடியே தோத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு கடத்தில் கரெக்டாக வந்து 2 பேரும் பிடிச்சி தூக்கிட்டு இங்கே பாருங்க ஒருத்தவங்களை கடத்திட்டு போகலான்னு பார்த்தோம், 2 பேராக வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் பேரெல்லாம் பேசுகிறதே கிடையாது, கொண்டு போய் உங்களை விற்க தாண்டா போகிறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அண்ணன் வந்துட்டான். செம மாதம் வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு 2 பேரையுமே காப்பாற்றுறாரு. அவர் வந்து எப்போவுமே ஹீரோக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இந்த பெண்டெண்ட்டை வச்சுக்கோ, நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை வந்து கண்டுபிடிப்பேன், கண்டிப்பாக உனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன், இதான் என்னோட பிரின்சஸ்ங்கிற மாதிரி சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்திருப்பான். ஆக்சுவலாக அது ஹீரோயின் தான் போல இருக்கு. இவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்திருப்பான்ல. அப்போ வந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் தான் ஹீரோயின் இருந்திருப்பா. ஆனால் அவங்க வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருந்துருப்பாங்களா. அப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக இந்த சுசி இருக்கால, அவள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. சுசியோட வீட்டில் எப்படி பிரச்சனைன்னா, அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு தான் இருப்பா. இப்போ கூட ஒரு 2 முட்டையை எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் கொடுக்கலான்னு பார்த்தா, இங்கே பாரு உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய வச்சு வளர்க்குற மாதிரியே என்ன சொல்லணும், இதில் ஊரில் இருக்கவனுக்குலாம் சோறு போடணுமா நான் வச்சுட்டு போடின்னு சொல்லிட்டு திட்டி தான் அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. இவளுக்கு இவங்க அப்பா கூட இருக்கிறது பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அந்த மாதிரி டைமில் தான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. அப்போ வந்து நர்ஸ் கிட்ட ஹீரோ கேட்குறான், என்னை காப்பாற்றின பொண்ணு எங்கே இருக்காவ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சுசி அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்டன்ட் வேறு போட்டுருந்துருப்பாளா. இவன் ஆக்சிடென்ட் ஆகும்போதே பார்த்துருந்துருப்பான். ஹீரோயினோட கழுத்தில் அந்த பெண்டன்ட் இருந்திருக்கும். ஆனால் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்காது. இப்போ சுசியை பார்த்த உடனே இவ தான் தன்னை காப்பாற்றிருக்கா, சின்ன வயசுல தன்னை காப்பாற்றின பொண்ணு இவ தான் நினச்சிக்கிட்டு அப்பையிலேருந்து இவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். இவ தான் என் உயிரை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது பாட்டி கேட்குறாங்க இவகிட்ட, உனக்கு என்னமா வேணும்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஃபாரினில் போய் படிக்கணும், என்னை படிக்க வைக்கிறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருப்பா. இவளுக்கு ஹீரோட அண்ணனை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் தான் இவ படிச்சிருந்திருப்பா. அங்கே தான் வந்து ஹீரோட அண்ணனும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அப்போ தான் அவனை லவ் பண்ணியிருந்திருப்பா. இதெல்லாம் ஹீரோ அப்படியே ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இங்கே 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்துருச்சு. உடனே சுசி என்ன சொல்கிறா, இங்கே பாரு தேவையே இல்லாமல் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ ஸ்கூல்லேயும் அவனை ஃபாலோ பண்ண, காலேஜில் அவனை ஃபாலோ பண்ண, அது அவனுக்காகவே அவனை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஏர்போர்ட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணா. அதுக்கப்புறம் அவன் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டு அமெரிக்காவில் வச்சு வளர்த்துட்டு இப்போ வந்து திருப்பி அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் பேட்சப் ஆகலான்னு பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு பாட்டி ஷாக் ஆகி, டே என்னடா நடக்குது, அவள் என்னடா சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு இது எல்லாமே வந்து கோஇன்சிடென்ஸ் சொல்லு, நான் நம்புகிறேன், நான் உன்னை நம்புறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறா, இந்த பெண்டன் என்னோடதுன்னு நான் சொன்னால் நீ என்னை நம்புவியான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நம்புவேன், நீ எது சொன்னாலும் நான் நம்புவேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சுசி வேறு குறுக்க வந்தீங்க பாரு. அப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறது கூட உன்னோட பிளானான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கோவம் வந்தது. உங்கி கணத்துலேயே ஒரு அறை விட்டுட்டீங்க பாரு, என்னை நீ எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் நான் அதை ஏற்றுப்பேன், ஆனால் என் குழந்தைய இன்சல்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், பார்த்து நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கி கணத்துலேயே பொலிர்னு ஒன்று விடுறா. இவனுங்க பண்ண அம்பளி தும்பளியில் அந்த இடத்துல பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. நீ என்னடா பண்ணுறீங்க, என்னடா சொல்கிறீங்க, ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையடா, இப்படி ஏன்டா போட்டு என்னை பாடாப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்கே பாரு நான் வந்து ஒன்று பேசணும்னு நினைக்கிறேங்க போது இந்த சுசி என்ன சொல்கிறா, அனுப்புங்க முதல்ல அவள் வெளியில், இவ தான் எல்லாத்தையும் காரணம், இவளால் தான் எல்லாமேங்கிற மாதிரி சொல்லிட்டு சுசி கத்த ஆரம்பிச்சிட. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, இரு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, இங்கே பாரும்மா நடந்ததாகவே இருக்கட்டும், இப்போ வந்து என்னோட பேரப்பில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்கிறல, அவனோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நாங்களே எடுத்துக்கிறோம், நீ வந்து என்ன பண்ணணுன்னா இந்த கார்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்து இதில் வந்து 100 மில்லியன் இருக்கு, இது எல்லாமே உனக்கு தான், நீனே வச்சுக்கோ, குழந்தையோட கஸ்டடியை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துரு. சுசி ரொம்ப நல்ல பொண்ணு, ஹீரோவும் சுசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உன் குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, அவள் ஒரு நல்ல அம்மாவாக இருப்பா, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவம் வந்துடுது. காசை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பார்க்குறீங்களா, அவன் ஏன் புள்ள, அவனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ எழுந்து என்ன சொல்கிறானா, சுசிக்கிட்ட, இங்கே பாரு நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அன்றைக்கி ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ்கிட்ட இருந்தும் என்னை நீ காப்பாற்றிருக்க, அப்போ நான் கொடுத்த பெண்டனை வச்சு திருப்பி கார் கிராஷ் ஆனப்போ கூட என்னை நீ காப்பாற்றிருக்க, நீ இல்லைனா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இருந்தாலும் என் மனசில் ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா, நான் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னு யோசித்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அவளை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ நாளாக முட்டாளாக இருந்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கு தெரிய வருது, இங்கே பாரு இந்த கம்பெனியோட 20% ஷேரு எல்லாத்தையும் உன் பேரில் தான் எழுதி வச்சுருக்கேன், இதை வச்சுக்கோ, இன்னும் என்ன வேணுமோ எல்லாத்தையும் நிற்கல, எது கேட்டாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கும் போது இவ சொல்கிறா, அப்படியா எல்லாத்தையும் கொடுப்பியா, அப்போ எல்லா ஷேர்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு, என் முன்னாடி நீல் டவுன் போட்டு
குடிக்காத குழுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்காக அவ்வளோத்தையும் நீ என்கிட்ட விட்டு கொடுத்துருவியா, வாய்ப்பில்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் நீல் டவுன் போடுற மாதிரி போயிட்டான். ஹீரோயின் உடனே ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்க அவன் முடி நீங்கள் எதுக்கு நீல் டவுன் போட்டுருக்கீங்கன்னு சொல்லி பிடிச்சிடா கையா. நீ எதுக்கு நீல் டவுன் பண்ணணும்? ஆக்சுவலாக அன்றைக்கி உன்னை காப்பாற்றினது நான். நீ என்ன சொன்ன? என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன், நீ என்னோட பிரின்சஸ், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்னேன்ல, ஏன் என்னை பார்க்க நீ திரும்பி வரவே இல்லைங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சுசி டென்ஷன் ஆயிடுறாங்க. பாரு தேவையில்லாமல் ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காத, நீ ஒன்றும் அவனை காப்பாற்றல, நான் தான் காப்பாற்றினங்கும் போது அப்படியா சரி ஓகே நீ காப்பாற்றினதாகவே இருக்கட்டும், என்னென்ன நடந்துச்சு அப்படியே இன்ச் பை இன்ச்சாக சொல்லு பார்க்கும் அப்படிங்கும் போது இங்கே பாரு எனக்கு ஒரு நடுவில் ஒரு ஃபீவர் வந்துச்சு, அதில் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், பழசுலாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்கும் போது அது அப்படி இல்லைம்மா, பழசு உனக்கு ஞாபகம் இல்லைன்னு இல்லை, அந்த இடத்துல நீ இல்லை, நடந்தது என்னன்னு உனக்கு தெரிலங்கிற மாதிரி சொன்னவ இன்ச் பை இன்ச்சாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் எல்லாருக்கும் புரிய வருது. ஆக்சுவலாக ஹீரோவை வந்து சின்ன வயசில் காப்பாற்றினது ஹீரோயின் தான், கார் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினது ஹீரோயின் தான். அந்த பெண்டெண்ட்டை வச்சு இந்த சுசி தான் தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கிறது எல்லாருக்குமே புரிய வந்துருச்சு. சரி நான் ஏமாத்தினதாகவே இருக்கட்டும், ஆனால் நீ இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில் அவன் கூட 5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்போ வந்து ஹீரோ கூட வாழணும்னு சொல்கிறியே, நீ பண்ணுறது கரெக்டாங்கிற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்போ தான் உண்மையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. ஆக்சுவலாக வந்து ஷெங்கை வந்து இவள் ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து பூச்சிலாம் பண்ணிக்கல, இவளுக்கு வந்து ஒரு பேப்பர் ஒர்க்குக்காக கல்யாணம் தேவைப்பட்டிருக்கு, அதனால வந்து இவங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை போல இருக்கா. அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஷெங்கோ எழுந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆமாம் எனக்கு வந்து பிஸ்னஸில் கல்யாணம் பண்ணியே தீரணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சு, அந்த டைமில் தான் வந்து இவ எனக்கு வந்து கிடைச்சா. இவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மழையில் உட்காந்துருந்தா, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லும் போது நான் தான் சொன்னேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம், இந்த பையனுக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் தான் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம். எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு சிங்கிள் டச் கூட இது வரைக்கும் இருந்தது கிடையாது. அவள் போனதுக்கப்புறமா தான் அதை ரியலைஸ் பண்ணேன், அவள் தான் என் லைஃப், அவளை விட்டுட்டோமோன்னு தோணுச்சு, அவளை திருப்பி கூட்டிகிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, பையனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, சீக்கிரமாக வாங்குங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இது சுசி கேட்குறா, இங்கே பாரு எதுக்கு உண்மையை சொல்லி தேவையில்லாமல் ஹீரோயின் இழக்க பார்க்குற, எனக்கு ஹீரோ வேணும் உனக்கு ஹீரோயின் வேணும், நீ போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே இந்த ஷேங்க என்ன சொல்கிறான், இங்கே பாரு உன் அளவுக்கு கேவலமாக இறங்கி போய் பேசி ஹீரோயின் அசிங்கப்படுத்திலாம் அவளை என் கூட கூட்டிகிட்டு போன எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அவளோட சாய்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டாக்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த போன் மேரை வந்து மேட்ச் ஆயிடுச்சாமா, சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டோனர் ஒருத்தன் வந்திருப்பான்ல, ஹீரோயின் கூட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பானே, அவனோட பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு போல இருக்கு. ஹீரோயின் கொடுக்க இருந்த காசை வச்சு அவன் பொண்ணை காப்பாற்றலான்னு யோசிச்சிருப்பான் போல. ஆனால் இந்த மாதிரி தப்பாக பேசினதுனால ஹீரோயின் காசு கொடுக்கலல்ல, அதனால நீ காசு கொடுக்காதனால தான் என் பொண்ணு செத்து போச்சுன்ட்டு கோவமாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். வந்த வேகத்துக்கு கத்தியை தூக்கி ஹீரோயின் கழுத்தில் வச்சுட்டு உன்னால தான் என் பொண்ணு செத்து போயிட்டா, நீ காசு கொடுத்து தான் நான் காப்பாற்றிருப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு அவளை விட்டுரு, அவள் ஒன்றும் பண்ணல, நான் தானே எல்லாம் பண்ணேன், என்ன வேணா கத்தி வச்சு குத்திக்கோ, அவளை விட்டுருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியா சரி சரி வா என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா, இங்கே இருந்துக்கிட்டு பேசாதன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரு பாழடைஞ்ச பங்களா கூட்டிகிட்டு போயிடறான். ஹீரோவை கட்டி வச்சுட்டு ஹீரோயினையும் பக்கத்தில் நிற்க வச்சிருக்கான். என்னடா பண்ண போகிறான்னு அடுத்து பார்த்தா 2 பேரையும் கட்டி வச்சுட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த இடத்தெல்லாம் கொளுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, விடுறேன்னு தானே சொன்னேன் அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்கும்போது விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா என்ன, என்னோட பொண்ணை இழந்துட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி உங்கள் பையன் உங்கள் 2 பேரும் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டோம், அப்போ தான் என்னோட வருத்தம் என்னென்னு உங்களுக்கு புரியும், 2 பேரும் செத்து தொலைங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெருப்பு வச்சு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஹீரோ நேக்கா ஹீரோயினோட கையை அவுத்து விட்டுட்டான். ஹீரோயினை போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் போகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. அங்கே இருக்க ஒரு சுத்தியில் எடுத்து எப்படியாவது ஹீரோட லாக்கை உடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. எவ்வளோ ட்ரை பண்ணுறான்னு சுத்தமாக அவளால் முடியல. நெருப்பு வேறு கோய்ந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், இங்கேருந்து போயிரு, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாற்றவே இல்லை, உன்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் இப்பயாவது உன்னை காப்பாற்றி விடுறேன், போய் பையனை பார்த்துக்கோங்க போது இல்லை நான் போக மாட்டேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம பையனுக்கு அம்மாவாவது வேணும், அப்பா இல்லைனா கூட பரவாயில்ல, அம்மா வேணும் இல்லைங்கும் போது இல்லை நம்ம பையன் புரிஞ்சுப்பான், அவனுக்கு தெரியும் அம்மா இந்த நிலைமையில் உன் அப்பா விட்டுட்டு வந்தேன்னு தெரிஞ்சாதான் அவன் ஃபீல் பண்ணுவான், உங்களை இப்படி விட்டுட்டுலாம் நான் போக முடியாது, அவன் ரொம்ப விவரமான பையன், கிராணி இருக்காங்க, கிராணி கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துப்பாங்க, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. 2 பேருக்குமே புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 2 பேரும் இறந்து போகிறோன்ற தெரிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் சுசியை நீ நினச்சி தான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், அப்பயும் எனக்கு வந்து அவளை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது, ஆனால் உன்னை பார்க்கும்போது அந்த ஃபீல் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் அட்லீஸ்ட் உன்னை பக்கத்துலையாவது வச்சுக்கணுன்ட்டு உன் கூட நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நீ என்னை விட்டு போனதுலேருந்து எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ புரியுது ஏன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னவன் ஐ லவ் யூன்னு
அப்படின்னு சொல்லி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அழுதுகிட்டே அந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஆஃப்டர் லைஃப்லையாவது ஒன்றா சேரணுங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த சுசி, அதுக்கப்புறம் இந்த ஷெங்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நெருப்பு அணைச்சு 2 பேருமே அங்கேருந்து காப்பாற்றிட்டாங்க. சுசி இது எல்லாத்தையும் அவங்க நின்று பார்த்தவ, உண்மையிலே நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் மேலே தான் லவ் இருந்துச்சு. உங்ககிட்ட பழக ஸ்டார்ட் பண்ணும்போது நீ எனக்கு வேணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பணக்காரி ஆகலான்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சு. அது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? உனக்கு அவள் தானே முக்கியம். ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கொடுத்துருந்துப்பான் 20% ஷேரு. அது கிழிச்சு நெருப்பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் அப்போல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கா, நடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கா. ஆப்ரேஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பயந்துக்கிட்டு வெளியில் உட்காந்து வேண்டிக்கிட்டே இருக்கா. ஷெங் தான் பக்கத்தில் இருந்து அவளை பார்த்துக்கிறான். இவ ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க எல்லாம் ஓகே தான், அவரை காப்பாற்றியாச்சு, அவுட் ஆஃப் டேஞ்சர்ஸ் சொன்ன உடனே ஹீரோயின் இப்போ தான் ரிலீஃப் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுறா. அவளுக்குமே உடம்பு முடியாமல் தான் போயிருந்திருக்கும் போல இருக்கு. அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படியே மயங்கினவளை கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்சோடனே ஃபஸ்ட்டு போய் ஹீரோ தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் போயே திருவன்னு அடம் பிடிக்கிறா. ஷெங் தான் ஸ்டாப் பண்ணி இங்கே பாரு ஃபஸ்ட்டு ஸ்லிப்பரை போடுன்னு சொல்லிட்டு காலெல்லாம் தொடச்சி விட்டு ஸ்லிப்பரை போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு நான் வந்து உன்னை அமெரிக்காலேருந்து வரும்போது உனக்கு எப்படியாவது ரிட்டன் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் வந்தேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஃபீஸ் பண்ணிக்கலாம், குழந்தைகளும் ஒன்றையும் கூட்டிகிட்டு போயிட்டு அமெரிக்காவில் கூட வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு என்னமோ தோணுச்சு எனக்கு கிடைக்க மாட்டியோன்ட்டு. அப்போ கூட எப்படியாவது உனக்கு கடத்தியாவது கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு அந்த நெருப்புக்கு பக்கத்தில் நீ வந்து அவனுக்காக உயிரே கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து 2 பேரும் ஒருத்தவங்களுக்காக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு யோசிச்சு நின்னீங்க தெரியுமா? அன்னைக்கு நான் தோத்துட்டேன். இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தோணலை. அதனால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் லவ்க்காக எவ்வளோவா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தலையை தடவி கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே போய் பார்த்த உடனே 2 பேரும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே இந்த சீனியர் இருக்காங்க டாக்டர், அவள் அந்த இடத்துக்கு வந்து இங்கே பாருங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் உண்மையாக இருக்கீங்களா, ட்ரூவாக லவ் பண்ணுறீங்களா, அதனால போனால் போதுன்னு இந்த தடவை விடுறேன். ஆனால் கண்டிப்பாக ஹீரோயினை கொஞ்சம் நீ டவுனாக ட்ரீட் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியா அடுத்த செகண்ட் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனியர் சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான் அதுக்கான சான்ஸே நான் தரமாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நர்ஸ் ஓடி வந்து குட்டி பையனுக்கு ரொம்ப முடியல, சீக்கிரமாக வாங்க டாக்டருங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா அவனோட கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டே இருக்கு. உடனே வந்து இவன் என்ன சொல்கிறான்னா இப்போ உடனே போன் மேரோ சேஞ்ச் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா குழந்தையை காப்பாற்றுறது கஷ்டமாக போயிருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி ஓகே ரெடி பண்ணிடலாம், சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால உடம்புல வந்து நிறைய போன்ஸ் வந்து உடஞ்சிருக்கு போல இருக்கு. அவனால் சுத்தமாக வந்து இப்போ முடியவே இல்லை. அவனை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவனுக்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து. அதனால வந்து டாக்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ சொல்கிறான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையனை காப்பாற்றுக்கும் போது உங்களுக்கு ஆனால் கூட பரவாயில்லைங்க, உங்களால் என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது, அதனால் நம்ம டோனர் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டர் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது. என்ன விஷயம்னா டோனர் கிடச்சிட்டாங்க போல இருக்கு. உடனே ஓடி வந்து டோனர் கிடச்சிட்டாருங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்குறான். அவர் வந்து வெளி சிட்டியில் இருக்கார், அங்கேருந்து இப்போ வரணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஃப்ளைட் எடுத்து தான் வரணும், ஆனால் வெதர் காரணமாக ஃப்ளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, அவரால் வர முடியலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் அவர் எப்படியாவது கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணி ஏர்போர்ட்டில் கேட்குறான். ஆனால் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா வெதர் காரணமாக அனுப்ப முடியாது, உங்கள் உயிரெல்லாம் பணிய வைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கிராண்ட்மா கிட்ட ஹீரோ வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் பையனோட வாழ்க்கை இது, எனக்கு வந்து என் பையன் இப்போ தேவை, நான் போயிட்டு வரேன் கிராண்ட்மா ப்ளீஸ் என் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா எனக்கும் என் பேர பையன் முக்கியம்தான், அதுக்காக உன்னோட உயிரை என்னால் பணைய வைக்க முடியாதுப்பான்னு சொல்லும்போது ஹீரோலாம் நீட் டவுன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். பாட்டிக்கும் வேறு வழி தெரியல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து கோ பைலட் வேணும்ல, பைலட் இல்லாமல் போக முடியாதுல்ல, அதுக்கு யார் வருவாங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அண்ணனும் இந்த ஜூலி இருக்கால 2 பேரும் தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே பைலட் தான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷனாக செக் பண்ணல, அதுக்கும் ஆள் தேவையில்ல. அதுக்காக இவங்க 4 பேருமே ஒன்றா சேர்ந்து கிளம்புறதா முடிவெடுக்கிறாங்க. அப்படியே 4 பேரும் மாசாக கிளம்பி போய் ஏர்போர்ட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டு கீழே. அப்போ வந்து ஹீரோட அண்ணன் சொல்கிறான், போகலாமா என்னோட தம்பி பையனை காப்பாற்றுறதுக்காக 4 பேரும் பவர்ஃபுல் ரேஞ்சர்ஸ் மாதிரி கிளம்பி போகலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறான், பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் அப்படியே டோனரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. வெதரெல்லாம் தாண்டி அப்படியே போராடி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டாங்க. டோனரும் வந்து டொனேட் பண்ணிட்டாரு. குட்டி பையனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணு முடிச்சு பார்க்குறா. சுற்றி எல்லாரும் சொந்தக்காரங்களாக இருக்காங்க. அவனுக்கே ரொம்ப குஷியாகிடுச்சு. எல்லாரும் மாறி மாறி நான் தான் உன்னோட கிராண்ட்மா, நான் தான் உன்னோட பெரியப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்த மாதிரி
ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஜாமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாமா பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.